எவ்ரிஒன், சாட்டர்டே மார்னிங் டே அவுட் பற்றி தான் நம்ம இந்த மினி விலாகில் பார்க்க போகிறோம். டே அவுட்னதும் ரொம்ப தூரம்னு நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் இங்கே சில் அவுட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம். இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்னே சொல்லலாம். அப்படி தான் இருந்தது இந்த ட்ரிப். ரீசெண்ட் டைம்ஸில் சில் அவுட்டோட வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி, சேலத்திலே இருந்துட்டு சில் அவுட் போகலனா எப்படிங்கிறதுனால சாட்டர்டே ஒரு நாள் ஃப்ரீயாக கிடைச்சது, அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டோம். சேலம் டு பெருந்துறை ரோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ராவலிங்க்கு. மார்னிங் டைமுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவே இருந்தது. பட் வெயிலுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை, சும்மா வாரி வழங்குது வெயில் எல்லாத்துக்கும். சேலம் பீப்புள் இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தால் நடுவில் ஒரே ஒரு டோல் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அண்ட் நாங்கள் போன ட்ரிப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நாங்கள் சென்னை சில்க்ஸில் ஷாப்பிங் பண்ணப்போ கூப்பன் கொடுத்தாங்க 2+2 ஆஃபர். நம்ம ஆல்ரெடி சில் அவுட் பிளானில் இருந்தோம். இதுலேயும் ஆஃபரில் கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு அதுவும் சில் அவுட் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும் இல்லையா? இதுலேயும் நாங்கள் லாஸ்ட் மினிட் தான் கண்டுபிடிச்சோம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனோன்ட்டு. பட் எப்படியோ இந்த யாத்திரை டூரிஸ்ட் எங்களுக்கு சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க கேட்ட ப்ரொசீஜர் இப்படி ஒரு ஃபோட்டோ, அங்கே போய் ஒரு வீடியோ என்னென்னமோ கேட்டிருந்தாங்க. எப்படியோ ஆன் த வேலையே ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அங்கே போனால் கேட்டை சாத்திட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகிடுச்சுங்கிறாங்க. எங்களுக்குன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. பட் கூப்பன் யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே புக் பண்ணதுனால எங்களை உள்ளே விட்டுட்டாங்க. ஆனால் ஊட்டியிலேருந்து வந்த ஃபேமிலி பாவம் திரும்பியும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. எப்படியோ லக்கிலி உள்ளே வந்துட்டோம். கார் பார்க்கிங் கூட இடமே இல்லை, பாருங்கள் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு. பட் நாங்கள் உள்ளே போனதே பெரிய விஷயம்னு ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் கிட்ஸ்க்கு மட்டும் 3 பேத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் அண்ணாவங்க வந்ததுனால இது ஃபேமிலி ட்ரிப்பாகவே மாறிடுச்சு. இது என்ன போஸ்? போகிறதுக்கு முன்னாடியே கிட்ஸ் கிட்ட ஒரு ரிவ்யூ. எங்க வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன கேம் விளையாட போற? வாட்டர் கேம். நாங்கள் 11 மெம்பர்ஸ் அங்கே போயிருந்தோம். யாராவது ஒருத்தர் விளையாடாமல் இருப்பாங்க வாட்டர் கேம்ஸில் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எல்லாருமே விளையாடுன்ட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வீடியோ எதுவும் அதிகமாக எடுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம். வாட்டர் கேம்ஸ் விளையாடும் போது ஆக்சுவலாக அங்கே கவர் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையே நாங்கள் மறந்துட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் வாட்டர் கேம்ஸ்லேயே தான் இருந்தோம். ட்ரை கேம்ஸ் பக்கம் போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேம்ஸில் மட்டுமே விளையாடிட்டு வந்தோம். வ்ளாகர்ஸை தவிர வேறு எல்லாருமே கொஞ்சம் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் என்ஜாய் பண்ணுற டைம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அண்ட் நானும் வீடியோ எடுக்காததுக்கு இந்த காரணத்தை சொல்லி தான் சமாளிக்கணும். அண்ட் இந்த எல்லோ அண்ட் ப்ளூவில் இருக்க செக்குடு ஃபனல் டைப்பில் இருக்க கேமை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒன்று தான் அடல்ட்ஸ்க்குன்னு சொல்லுவேன், மற்றதெல்லாம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் சாட்டர்டே சண்டேயில் ஃபேமிலியோட போகணுன்னீங்கன்னா கண்டிப்பாக சில் அவுட் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். நீங்கள் கேரளா, பெங்களூரில் இருக்க தீம் பார்க்லாம் போயிருந்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் சில் அவுட் பண்ணிட்டு வரலாம். நீங்க சொல்லுங்க, என்ன ரேட்டிங்? 3.5. நம்ம எங்க ட்ரெஸ் மாத்தலாமா? அண்ட் வெளியே வந்ததும் ஃபேமிலியோட குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுவும் தீம் பார்க்கை கவர் பண்ணுற மாதிரியே. ஃபைனலாக நல்லா ரிலாக்ஸிங்காக சில் அவுட்டில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். மார்னிங் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். மதியானம் எதுவும் சாப்பிடல, ஃபுல்லாக கேம்ஸே விளையாடிட்டு இருந்ததுனால அடுத்து நாங்கள் போனது ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் ரெஸ்டாரண்ட் போனதும் இதோட ஆம்பியன்ஸை உங்ககிட்ட சொல்லி ஆகணும், இல்லை காமிச்சே ஆகணும். ரொம்பவே அழகாக இருந்தது. ஃப்ளவர் ப்ளாட்டில் எல்லா பக்கமும் லில்லி இருந்தது. அண்ட் பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு நிறையா இருந்தது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு 7 o'clock மேலே போனால் நல்லாயிருக்கும் போல். நாங்கள் போனப்போ அவ்வளோக்கா கூட்டமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேர் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷஸ் இந்த பூல் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் வாட்டர் க்ளீனாக இல்லாதனால எதுவும் தெரியல. பட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். அண்ட் இன்னொரு க்யூட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. பட் ஜஸ்ட் 2 பேர் இருந்தது, அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் ஃபேமிலி சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்குன்னு தனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற வேலை போனீங்கன்னா இங்கே ஓப்பன் டைனிங்கும் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் சுற்றியும் டக் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு இதை காட்டியே ஆகணும். இந்த ரேட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒன்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ்க்காக. அண்ட் இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறோம். அடி நெக்ஸ்ட் பாஸ் பண்ணு. ஓகே கோ.
அண்ட் சாப்பிட்டு சேலம் ரிட்டன் கிளம்பி ஆயிடுச்சு. அண்ட் வர வழியில் ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணி ஒரு டீ குடிச்சாச்சு. எங்கே வெளியே போனாலும் எங்கள் இடத்துல சுற்றினாலும் என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் இந்த டீயில் தான் எல்லாம் முடியுது. எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்டாக எல்லாருமே டீ லவர்ஸ் தான். நீங்களும் இந்த மாதிரி டீ லவராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி டே அவுட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.